இந்த நாட்டோட தலைவர் சந்தேக உணர்வு அதிகம் கொண்டவர். 1960 முதல் 1980 வரையிலான காலப்பகுதியில் சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம் நாட்டை தாக்க வரலாம் என சந்தேகப்பட்டு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1,70,000க்கும் மேற்பட்ட கான்கிரீட் பதுங்கு குழிகளை ராணுவ வீரர்களுக்காக கட்டினார். ஆனா சோகம் என்னன்னா, அந்த நாட்டை யாருமே தாக்க வரல. அந்த நாட்டோட தலைவர் பேரு என்வர் ஹோஜா மற்றும் அந்த நாட்டோட பேரு தான் அல்பேனியா. உலகிலேயே முதலில் அனைத்து மதத்தையும் தடை செய்த முதல் நாடு அல்பேனியா நாடுதான். ஐரோப்பிய கண்டத்தின் 44 நாடுகளில் ஒன்றான அல்பேனியா சீப் என்கின்ற ஆட்சி மொழியையும் டிரானே என்கின்ற தலைநகரத்தையும் மற்றும் 27 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையையும் கொண்ட பலராலும் பெரிதும் அறியப்படாத ஒரு ஐரோப்பிய நாடு. மெக்டோனல் உணவகங்கள் இல்லாத சில ஐரோப்பிய நாடுகளில் அல்பேனியா நாடும் ஒன்று. கருணையின் தாயாகவும் உலகளவில் மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டாக அறியப்பட்ட அன்னை தெரசா அவர்கள் அல்பேனியா வம்சாவளியை சேர்ந்தவர். 1967ஆம் ஆண்டு அனைத்து மதங்களையும் தடை செய்து உலகின் முதல் நாத்திக நாடு என்கின்ற பெயரை பெற்றிருந்தாலும் தற்போது அல்பேனியா ஒரு மதசார்பற்ற நாடாக அறியப்படுகின்றது. மலைச்சரிவில் ஒன்றின் மீது ஒன்றாக அமைந்திருக்கும் வீடுகளை கொண்ட பேராட் என்கின்ற நகரம், அல்பேனியன் ரிவேரா என்கின்ற அழகிய கடற்கரை மற்றும் இந்நாட்டின் தலைநகரமான டிரானே நகரம் ஆகியவை அல்பேனியா நாட்டின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களாக அறியப்படுகின்றது.